தாவேகா இந்த விஜய் வந்து பிரச்சாரம் செய்ய போறாரு. அதுக்கு வந்து அவங்க கேட்ட இடத்த கொடுக்கல. ஏற்கனவே எதிர்கட்சிக்கெல்லாம் வந்து புத்தூர்ல கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்களுக்கு கொடுத்தாங்களா சிந்தாமணியா? எங்களுக்கு ஆட்சியில் அவங்க அதிமுக ஆட்சி இருக்கும்போது இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, மெயின்காட் கேட் போஸ்ட் ஆஃபீஸ், அதில் வந்து அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆளுங்கட்சியில். நாங்கள் போய் கேட்டால் நீங்கள் ஆளுங்கட்சியா வந்தால் பண்ணிக்கங்கன்னு அன்னைக்கு போலீஸ் சொல்லிச்சு. எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. புத்தூர் 4 ரோடையும் எங்களுக்கு கொடுக்கல. புத்தூர் 4 ரோடையும். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், கலெக்டரையும் எஸ்பியும் கூப்பிட்டு நீங்கள் ஒரு மீட்டிங் போடுங்க, எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிடுங்க. எந்த இடம் வந்து ஒரு ஊர்வலமா உண்ணாவிரதமா ஒரு இடம் நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்கன்னு சொன்னோம். அதில் ஒரு சில இடங்கள் நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னேன், இதே மார்க்கெட் ஏரியா நம்ம கலைஞர் கூட்டம், கடைசி கூட்டம் கலைஞர் கூட்டம் இப்போ 20 வருஷத்துக்கு முன்னால் போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அனுமதி கொடுக்கல. இப்போ அனுமதி கொடுத்தது எப்படி கொடுக்குறாங்க? ஜிப்டர் தியேட்டரை பார்த்து அனுமதி கொடுக்குறாங்க. இப்போ கொடுத்ததை எனக்கு அனுமதி கொடுக்கலங்க. நாங்கள் கேட்டோம், காவல்துறை எங்கெங்கெல்லாம் பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கோ, அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அனுமதி அவங்க கரெக்டாக தான் கொடுக்குறாங்க. அவங்க பேரில் குற்றச்சாட்டு இல்லை. நமக்கு கிடைக்கலன்னா நம்ம திட்டுறோம், கிடைச்சா சரின்னு சொல்கிறோம். இதான் விஷயம். அது எங்களுக்கு ஏன் அவங்கள போய் இடைஞ்சல் பண்ணி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஏங்க, சிந்தாமணி அண்ணா சிலைக்கும் மார்க்கெட்டுக்கும் எவ்வளோ தூரம்? கரெக்டாக 2 கிலோமீட்டர்.